அன்புள்ள நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் எல்லோரும் ஏதாவது ஒரு பதிவு போடுறாங்க. சரி, நம்மளும் ஏதாவது ஒரு பதிவு போடணுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளும் 15,000 கொடுத்து ஒரு டச்சு செல்லு வாங்கி வச்சுக்கிறோம். சும்மா இருக்கலாமா? அதனால் இந்த பதிவை போடுறேன். என்னென்னா, முன்னெல்லாம் ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த கருத்து நல்ல கருத்தாக இருந்து அதில் சில தவறு இருந்தால் கூட அந்த நல்லதை எடுத்துக்கின்னு கெட்டதை சுட்டி காட்டுவாங்க. இப்போ என்னடானாக்கா, நல்ல கருத்தே சொன்னால் கூட அவர் சொல்கிறவர் யார் அப்படி பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது அதுக்கு அந்த கருத்துக்கு ஏதாவது ஒரு குத்தம் சொல்கிற நிலமை இப்போ நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. எப்படின்னா, முன்னாடிலாம் நண்பர்களோ இல்லை உறவினர்களோ ஒருத்தர் சந்திக்கும்போது, வாங்க சௌக்கியங்களா, பரவாயில்ல, நீங்கள் அந்த இதுவை பண்ணீங்க, நான் அந்த நிகழ்வை பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, என்ன ஒன்று அந்த சின்ன இது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அவரும் அதுக்கு ஆமாம் அது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, பரவாயில்ல, சந்தோஷமாக சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்று பண்ணீங்களே அது ரொம்ப அருமையாக இருந்தது, பரவாயில்ல, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத நல்லா பண்ணிட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். 2 பேரும் மனசு விட்டு பேசிப்பாங்க. இதை பார்த்து கூட இருக்கிறவரும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்களே, நம்மளும் ஒரு நல்ல நிகழ்வு பண்ணணும்னு அவருக்கும் மனசு தோன்றி அந்த இடமே ஒரு குதூகலமாக இருக்கும். ஆமாம். இப்போ என்னடானாக்கா, ஒருத்தர் பார்க்கும்போது ஏன் அதை பண்ணி கெடுத்த அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு அவரும் நான் மட்டும்தான், நீ கூட தான் இதெல்லாம் பண்ணி இப்படிலாம் குட்டி சேவர ஆக்கணும் கெடுத்துன்னு சண்டை போட, பக்கத்தில் இருக்கிறவர் உனக்கு 2 பேரும் தான் கெடுக்கிறானுங்களா, நம்ம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும், நம்மளும் எதையாவது ஒன்று கெடுக்கணுன்னு அந்த இடமே ரணகலம் ஆகிடுது. இது மாதிரி தான் ஒருத்தர் ஒரு சபையில் பேச போனார். சபையில் ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேச ஆரம்பித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு படிப்புன்னு சொல்கிறது பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம், எம்காம் இதை மாதிரி சில படிப்புகள் தான் இருந்தது. அப்போ படிக்கிறவங்க குறைவாக இருந்தாங்க. இப்போ என்னென்ன படிப்போ வந்துடுச்சு. அந்த படிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே ஒரு படிப்பு படிக்க வேண்டியது இருக்குது. சரி, எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் தரம் எப்படி இருக்குதுன்னா, அப்போ படிப்பு தரம் நல்லா இருந்தது, படிக்கிறவங்க குறைவாக இருந்தாங்க. இப்போ படித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க, படிப்போட தரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பேசினார். கூட ஒன்று இணைச்சி பேசிட்டார். அப்போ இருந்த வாத்தியாருங்கெல்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வாத்தியாருங்கெல்லாம், ஆசிரியர்கள்லாம் பெரிய குபேரராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பேசிட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆசிரியர், என்னடா இது மாதிரி மானத்தை வாங்கிட்டானே அவன், மனசில் கஷ்டப்பட்டு ஒரு கண் அப்படியே சூப்பாகிடுச்சு. அவன் சொன்ன நல்ல கருத்துலாம் மனசில் விட்டு போயிடுச்சு. இதை சொன்னால் பாரு, இதை மட்டும் மனசில் வச்சுக்கினார். அப்புறம் அப்படியே தொடர்ந்து ஆரம்பித்தார். அதை மாதிரிலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நகர பேருந்தில் படிக்கட்டில்
ஏறுறவங்க இறங்குறவங்க வண்டி நின்ற பிறகு ஏறுவாங்க இறங்குவாங்க. அது மாதிரி ஒரு சிந்தனையோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ கண்ட இடத்துல இறங்கி விபத்து ஆகி இப்போ கவர்மெண்ட்டே பார்த்து எல்லா வண்டிக்கும் டோர் போடுற நிலைமைக்கு ஆகிடுச்சு. படித்தவங்க அதிகமாக கவர்மெண்ட்டோட நிலைமையை பாருங்கள். டோர் போட்டு இயக்கிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாத வீதிக்கு வீதி இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் அது கீழே ஏதோ ஒரு நாயோ ஏதோ ஒன்று படுத்து உபயோகப்படுத்தின்னு இருக்கும். நம்ம ஆளுங்க சில பேர் அவசரத்துக்கு அங்கே பயன்படுத்திப்பாங்க. இதுக்கும் தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன ஆச்சுனாக்கா, நம்ம ஆள் ஏதாவது ஒரு சூசைட்னா நேராக போய் அங்கே கையை வச்சாராம். இதை பார்த்து கவர்மெண்ட்டு என்ன பண்ணுச்சு, எல்லா டிரான்ஸ்ஃபார்மும் சுற்றி இரும்பு தகுடு அடித்து வேலி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒதுங்கின நாயை அதோட குழப்ப நம்ம ஆளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு பேசினார். உடனே அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண நபர் ஒருத்தர், அவருக்கு மனசில் கஷ்டமாகி போச்சு. ஏன்னா அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நகர பேருந்தில் வராரு, டிராஃபிக் நெரிசல், அதில் உடனடியாக கூட்டத்துக்கு நேரத்துக்கு வர முடியாத காரணத்தால் அந்த ஓட்டுநர்கிட்ட சண்டை போட்டு டோரை திறக்க சொல்லி இறங்கி வராரு. வரும்போது பாவம் அவருக்கு சர்க்கரை வியாதி, வேறு வழி இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போய் ஒதுங்கி வந்துட்டார். இவருக்கு மனசில் ஒரே புகைச்சல். இவருக்கு ஒரு கண்ணு சிவப்பாகி போச்சு. நல்லதாக சொன்னார். ஆனால் ஏற்றுக்கிற இவருக்கு அந்த தப்பு பண்ணதால் இவருக்கு அந்த இதுவாகிடுச்சு. இவருக்கு எப்படி இவனை பழி வாங்கிறதுன்னு மனசில் எண்ணம். ஆமாம், சில பேர் நல்லா கற்று சொன்னால் கூட அது நமக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி இருந்தால் அதை ஏற்றுக்கிறாங்க. உண்மையாலுமே நமக்கு எதிர்ப்பாக இருந்ததுன்னா அது நல்ல கருத்தாக இருந்தாலும் சில பேர் சொன்னவனை மட்டத்தட்டத்தை பார்க்குறாங்க. அது மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அது நிகழ்ச்சி முடிகிற நேரம். உடனே மைக்கை பிடிச்சார் யார், நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும். இவருக்கு இருக்கிற கோபத்தில் மைக்கை பிடிச்சி ஒரு வார்த்தை பேசினார். முன்னாடி இருந்த பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போகும்போது ஏதோ கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேச்சாளர்லாம் குவாட்ரு கோழி பிரியாணியும் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசை ஆற்றிக்கினார். இதை கேட்டு பேச வந்தவர் கொஞ்சம் மனசு இதோட அமைதியாக இருந்தார். இதை பார்த்தா அந்த ஆசிரியர் அவரும் எப்படி நம்ம விருப்பம் காட்டணும் பார், அவரு ஒரு மைக்கை பிடிச்சார். சொல்லப்போனால் மேடையில் பேசியிருந்தவர் இந்த ஆசிரியர்கிட்ட படித்தவர் தான். ஏதோ ஒரு சூழ்நிலை படிப்பை தொடர முடியாத நிறுத்திட்டார். இதை மனசில் வச்சுக்கின ஆசிரியர், அடடா படிக்காதவன் இந்த அளவுக்கு பேசி கைத்தட்டல் வாங்குறானே, நம்ம இந்த அளவுக்கு படிச்சுட்டு இப்படி இருக்கிறோமே, நம்மளை வேறு இந்த அளவுக்கு சொல்லிட்டானே உபேரராக இருக்கிறான்ட்டு இவனை எப்படியாவது மட்டம் தட்டணும்னு நினச்சி, டே கோபாலு நல்லா பேசின, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யோகியம் தான் பேசுவான், இப்போ எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னீங்க. ஏன்டா அந்த கொள்ளை அடிச்சிட்டு வேலூர் ஜெயிலுக்கு போனீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேலூர் ஜெயில் எப்படி இருக்குது, இப்போ எப்படிரா இருக்குதுன்னாரு. உடனே இதை கேட்ட பேச்சாளர், உண்மையும் தப்பு இல்லை, கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன், அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ கிடச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விட்டார் கத்தியை எடுக்க. அதே தான், அங்கே யாரும் இல்லை, எல்லாம் ஓடிவிட்டான்.
ஆமாம், இவ்வளோ நேரம் பேசிக்கிறேன், யாராவது கேட்குறீங்களா?